அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, அதாவது சித்திரை முதல் நாள். பராபர வருடத்தின் முதல் நாளும் கூட. அன்றைய தினத்தில் இந்த பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் வீட்ல வாங்கி வைக்கும் பொழுது, இந்த வருடம் முழுக்க நல்லது மட்டுமே நடக்கும். ஏராளமான செல்வங்களும் சேர ஆரம்பிக்கும். அது என்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் ஆங்கில வருட பிறப்பை விட தமிழ் வருட பிறப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்கணும்.
சித்திரையில் ஆரம்பிச்சு பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்த 12 மாதங்கள் எந்தவிதமான கெடுதல்களும் ஏற்படாமல், எதிர்பாராத விஷயம் நடக்காமல், நல்லது மட்டுமே நடக்கணும் என்றும், தீய சக்திகள் நம்ம பக்கம் நெருங்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கு பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தை நல்ல முறையில வரவேற்கணும். அதுவும் அந்த நாள்ல நம்ம வாங்கக்கூடிய சில பொருள்கள் குடும்பத்துல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும். அதில் முதல் பொருள் மங்களகரமான பொருள் மஞ்சள், குங்குமம். இந்த இரண்டுமே மங்களகரமான பொருள். அதுவும் மஞ்சளை மஞ்சள் தூளாகவும் இல்லைன்னா மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம். இல்லைன்னா விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், இந்த மாதிரி எந்த ஒரு விதத்திலையும் வாங்கினாலும் சரி, அது உங்க இஷ்டம்தான். அது கூடவே குங்குமம் வாங்கி வீட்டுல வச்சுக்கணும். இது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை நீக்கி இந்த பிறக்கக்கூடிய புதிய தமிழ் வருட பராபவ வருடத்துல உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி தடைகளை நீக்கி சுப காரியங்கள் அதிகமாக நடக்க இது வழிவகுக்கும். திருமண வரன் கூடி வரும், குழந்தை பேரு அமையும். இதுதாங்க மஞ்சள் குங்குமத்தின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பொருள் இனிப்பு. முடிந்தால் இனிப்புல எந்த ஒரு அசைவும் கலக்காத மாதிரி இனிப்பு வாங்கி வீட்டுல பூஜை அறையில வைக்கிறது. அடுத்ததா தாமரை விதை. இது நாட்டு மருந்து கடையிலும் சூப்பர் மார்க்கெட்டிலும் கிடைக்கும். அதாவது தாமரை அப்படின்னாவே லக்ஷ்மி வாசம் பண்ணுவது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப உகந்த ஒரு மலர் தாமரை. அதனால அந்த விதையை நம்ம வாங்கி வைத்தால் வீட்டுக்குள்ள சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது தூய்மையோட மறு உருவம் அப்படின்னே சொல்லலாம். தெய்வ கடாட்சம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். குறிப்பா முருகருக்கு ரொம்பவும் உகந்ததுன்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ள முருக கடாட்சம் அதிகமாகவும், அதுவும் பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்துல எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொஞ்சம் தூய்மையான சந்தனம் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உகந்த, செவ்வாய் பகவானுக்கும் ரொம்பவும் உகந்த துவரம் பருப்பு. அதாவது செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னா அது துவரம் பருப்பு தான். செவ்வாய் பகவானோட அதிபதி நம்ம முருகப்பெருமான் தான். கடன் பிரச்சனை இருந்தாலும் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது கனவாகவே இருக்கும். அப்படின்னாலும் துவரம் பருப்பு வாங்கிட்டு அந்த வீட்டுல வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருள்னாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்தால் அன்றைய தினம் அது பெருகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மருந்து மாத்திரை வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வீண் விரயங்களை தவிர்க்கும். அதே போல தானங்கள் செய்வது ரொம்பவும் விசேஷம். அதனால அன்னதானம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க. என்றும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.